காஞ்சிடுச்சு மூட்டை கட்டி வை. சரிண்ணே. ஆமாண்ணா. எப்படிண்ணா இருக்கு? நல்ல சரக்கு தாண்டா பாரு. தரமா இருக்குண்ணே. ஜெகனே அண்ணா மனோஜுக்கு சரக்கு எடுத்து வச்சிட்டியா? என்ன எடுத்து வச்சிட்டேண்ணா. எவ்வளோ தேரும்? சீக்கிரமா அழுங்க. 150 கிலோ தேரும்ண்ணே. 150. சங்கிலி இதெல்லாம் விற்று உடனே காசு ஆக்கிடு. சரிண்ணே, வித்து காசாக்கலண்ணே. ஏய் இதெல்லாம் சீக்கிரம் எடுத்துட்டு வா போலாம். மணி பத்திரம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிண்ணே. வெளியாளுங்க யாரும் உள்ளாரம் பார்த்துக்கூடா. பிரச்சனைனா தகவல் அனுப்பு. நீங்க இருக்கிறப்ப எங்களுக்கு என்னென்ன கவலை? சரி போ. சரிண்ணே. சரக்கெல்லாம் நல்லா கட்டியிருக்கீங்களா? போ போ. வாங்கடா. வா வா. வா வா சீக்கிரம் வா. தோரணே மேலே போகும்போது எங்கடா போனேன்? இனிமே வேண்டதுக்கு மோடுறது மட்டும் தான் இந்த இடத்த விட்டு போகணும். எங்கேயாவது போன தொலைச்சிடும். போ. இதான் கடைசியா இருக்கும். கொன்றுவேன். பார்த்து போ. வரேன்டா. வண்டியாக்கா. நல்லா இருக்கேன் அண்ணே. பாப்பா. வணக்கம்ண்ணா. மனோஜ் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? ஆண்ணா இந்தாண்ணா பணம். நீ கேட்ட சரக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு போ. அண்ணே பாத்தியா, எப்போ வாழ் தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, இப்போ என்ன கொண்டு போய் சொல்கிற? ஏன் பயமா இருக்கா? எனக்கா பயம்? பயந்தா தொழில் செய்ய முடியுமா? வாழ் முத்து கரெக்டாக சரக்கு நான் சேர்த்துட்டு இருந்தான். அவன் ஆளே காணா. யாரும் அவனை சம்பவம் பண்ணிட்டாங்களா? தெரிஞ்சா சொல்லு. போகிற போக்கில் போட்டு போகிறேன். என்ன மனோஜே? உன் விசுவாசம் எனக்கு புரியுதியா? அதை நான் பார்த்துக்கிறேன். நீ போ. சரக்கு ஒன்று வந்து சேரும். சரக்கு கரெக்டாக கொண்டாந்து சேர்த்துணும்னே. செவலை திரும்பி சரக்கு கேட்டானடா? இன்னும் கேட்கலண்ணா. அவனை தேடிட்டு தானே இருக்கோம், இன்னும் மாட்டலண்ணே. பார்த்துக்கலாம் வா.
வாப்பா. அப்புறம் தொழில எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ டிபார்ட்மெண்ட் புனியத்தில் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயமா நானே கால் பண்ண நினச்சிருந்தேன். நேரில் பார்த்துட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நம்ம ஏரியாவில் இது வரைக்கும் டிஎஸ்பி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ புதுசாக டிஎஸ்பி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அதனால் எதுக்கும் உன்னோட சரக்குலாம் சீக்கிரம் காலி பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லாம் காசு வாங்குறவங்க தானப்பா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம ஏரியாவில் சரக்கெல்லாம் நல்ல ரேஞ்சில் போயிட்டு இருப்பா. நம்மளையும் கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறது. இதில் மட்டும் குறியா இருங்க. வரும் போ. சரி வரேன். சரிங்க சார், வரேன் சார். வரேன். பாப்பா வானே. வணக்கண்ணே. எப்படி இருக்கையா? நல்லா இருக்கண்ணே. ஆமாம், நேற்று தான் ஆண்டிப்பட்டிக்கார பசங்க போட்டு அடிச்சு விட்டியாமே, பாத்தியா? உன்னை தான் சம்பவம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ணே, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? பாத்துக்கலாண்ணே. நம்ம பண்ணுற தொழில் தப்பான தொழில். சரி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சரி, வரேண்ணே. போயிட்டு வாங்கய்யா. வாப்பா, இப்பதான் வாரியா? என்ன அத்தா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அண்ணே, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அண்ணே. போய் தூங்க வேண்டியதானே. போர்வதாப்பா மடிச்சு வணக்கம் நீ. வச்சிருக்கேன். வாங்க. உடம்பு பார்த்துக்கோ அத்தா. சரிப்பா. வணக்கம் அண்ணி. வணக்கம்ப்பா. குடுறா பணத்தை உள்ளவை. சரிங்க. கேப்பா, கஞ்சா வித்து வித்து பணத்தை கொண்டாந்து கொடுக்குற, அந்த பிள்ளை வாங்கி வாங்கி வைக்கிறதில்ல. பேசாம இருங்க அத்தா, இல்ல எங்களுக்கு தெரியும். சொன்னா கேளியா? இந்த நார பொழப்பு வேணாம்ப்பா, உழைச்சு சாப்பிடுவோம். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அத்தா, நீ ஒன்றும் வருத்தப்படாத. இருங்கடா, சட்டையை மாற்றி. சரிங்க, சரிண்ணா. என்ன ஆத்தா, நல்லா இருக்கியா? போடா, நீ இருக்க தொட்டி நானும் என் மகனும் நல்லா இருக்கிறது எப்படி? ஏய் ஜெகனே, இதுக்கப்புறம் இங்கே உட்காந்தா ஆத்தா கச்சேரி வச்சிரும். நம்ம போவோம். போங்க போங்க போங்க, கொல்ல போங்க. என் வயிற்றுல பிறந்ததும் சரியில்லை, வீட்டுக்கு வந்ததும் சரியில்லை. காசுலாம் கொடுத்தாச்சு. டேய் மாப்பிள்ள, வாடா. அண்ணா ஒரு டீ. மாஸ்டர் ஒரு டீ. டேய் டிரைவர் வேலைக்கு சொல்லிட்டேன், எப்போ வர? பாப்பா மாப்பிள்ள, இப்போ எக்ஸாம் வேற நடக்குது, முடிச்சுட்டேன். ஆமா, டிரைவர் வேலைக்கு சொல்ல சொன்னா வீட்டுல திட்டுவாங்க. எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வரேன். இங்கே வரு. அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரா? ஒரு நிமிஷம் இருடா. வாங்க தம்பி வாங்க. சொல்லுண்ணா. வெளியூரா? ஆமாண்ணா. என்ன போட, காப்பியா டீயா? நடுவுல போட்டேண்ணே. நடுவுலையா? அப்படின்னா பால்ண்ணா, பால். பாலா? அண்ணனுக்கு பால்னா ரொம்ப பிடிக்குமா தம்பி? அப்ப கடைஞ்ச பால் குடிப்பீங்களா? கடைஞ்ச பாலா? ஆட்டுப்பால் குடிச்சேன், மாட்டுப்பாலும் குடிச்சேன், கழுத பால் குடிச்சேன், எருமை பால் குடிச்சேன், ஒட்டக பாலும் குடிச்சேன், ஏன் கள்ளி பாலும் குடிச்சேன். தம்பி, கடைஞ்ச பாலுன்னா என்ன? மோரியா? மோரா? இததான் கடைஞ்ச பாலுன்னு. இல்ல கருவாயா, அதனால என்னன்னு கேள்றேன். யாரியா நெத்தியில பட்டையை போட்டு திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? ஊருக்கு புதுசா? ஒழுங்கா வீடு போய் சேரு. நான் அடிக்க ஆரம்பிச்சா நிறுத்த 2 நாள் ஆகும். போ போ. தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமாண்ணே. டீயை குடிச்சமா போனோமான்னு இருக்கணும். இல்லைன்னா அடிச்சு நொறுக்கி போடுவாங்க. நொறுக்கி புரியுதா? கிளம்பு கிளம்பு. அண்ணா பால் வேணாண்ணே. நீ எங்கேயும் பால் குடிக்க மாட்டேன். பாண்டி, விட்டுக்கிட்டு எடுத்துட்டு போயிடாதீங்க, அப்புறம் மாட்டிக்கிடாதீங்க. வாத்தியார குறை சொல்லாதீங்க, இன்ஸ்டியூட் பேரை கெடுத்துடாதீங்க. என்ன பாண்டி, ஞாபகம் வச்சுக்க. மொக்கராசு சார். பாண்டி பக்கத்தில் உட்காந்துருக்கல? ஆமா சார். போயிடுவேன், பாண்டியோடயே போயிடுவேன். சரிங்க சார். செந்தில் சார். நல்லா படிச்சிருக்கியா? சூப்பராக படிச்சிருக்கேன் சார். பாஸ் பண்ணிடுவியா? பாஸ் பண்ணிடுவேன் சார். இந்தா இப்போ ஹால் டிக்கெட்டு. சீனு. எஸ் சார். உன்னை பார்த்தாதான்ப்பா எனக்கு பரிதாபமா இருக்கு. ஏன் சார்? இல்ல இவங்களுக்காவது உடம்பு இருக்கு, உழைச்சா சாப்பிட்டுக்காங்க. நீ என்ன பண்ணுவ? போய் படிப்பா, நல்லா படி. ஒழுங்கா படிச்சு பாஸ் பண்ற வழி பாரு. இதோட 4வது வருஷம் எழுதிக்கிட்டு இருக்க. அடுத்த வருஷம் வந்துன்னு வச்சுக்க, கழுத்தை பிடிச்சி தூக்கி எறிஞ்சிருவேன். வரும்போது ஸ்வீட்டோட வாங்க, நான் பாஸ் பண்ணிட்டேன்னு தாங்க. திரும்ப அடுத்த வருஷம் நான் உங்களை பார்க்கக்கூடாது. எல்லாரும் பாஸ் பண்ணணும். பெஸ்ட்டாக பண்ணுங்க. பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ.
எக்ஸாம் வந்ததும் வீட்டுக்கு போனாலும் படிங்கிறாங்க, கிளாஸ் வந்தாலும் படிங்கிறாங்க, எங்க போனாலும் படிங்கிறாங்க. மட்டுமா படின்றாங்க, எங்க வீட்லயும் படின்னு தான் சொல்றாங்க. படிக்க வந்தா படின்னு சொல்லாம கிளின்னு சொல்லுவாங்க. ஆமாமா, ஒரு பெரிய புலி படிச்சு தள்ளிட்டாரு. திங்கக்கிழமை எக்ஸாமு, இடையில ஒரு நாள் தான் இருக்கு. எல்லாரும் அங்கே தோப்புக்கு வந்துருங்க, அங்கே உட்காந்து படிக்கலாம். எனக்கு ஓகே மாப்பிள்ள, நான் வந்துடுறேன். மாப்பிள்ள நீயே? நானும் வந்துடுறேன். டேய் நீ? நான் வந்துடுறேன்டா. நீடா? நான் வரலடா, எங்கள் வீட்டில் விட மாட்டானுங்க. இவன் வரமாட்டான் மாப்பிள்ள, நம்ம போகலாம். அவன் வரலன்னா விடு மாப்பிள்ள, நாளைக்கு 4 பேர் நம்ம தோப்புக்கு வந்துடுவான். கம்பல்சரி உட்காந்து படிக்கிறான். இந்த வருஷம் எப்படியா பாஸ் ஆகி இந்த ட்விட்டரில் விட்டு போகிறேன். இந்த ஆளுக்கு லட்டு விடுந்தாலும் காலி பண்ணுறான். சூப்பர் மாப்பிள்ள. மலரு, என்ன உன் கூட இருக்க உன் ஃப்ரெண்டெல்லாம் ஆளாக்கானா? உனக்காக நான் எவ்வளோ நேரமா பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணுறது. சுகன்யா என் கூட தான் இருந்தான். இப்போதான் அவளுக்கு டைம் ஆச்சுன்னு பஸ் ஏறி போனான். சரி கோச்சிக்காத. ஹால் டிக்கெட் கொடுத்தாங்க, அதை வாங்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, எந்த சென்டர் உனக்கு போட்டிருக்காங்க? ஓடிதான். சரி ஓகே, போய் உட்காந்து நல்லா படி. என்ன? கண்டிப்பா. அண்ணே, இந்த தடவையாவது பாஸ் பண்ணிருவியா? அப்பா தானே உன்னை பத்தியே புலம்புறாருண்ணே. அவர் புலம்புறது இருக்கட்டும், மொத்தம் நீ திட்டுற. ஊர்ல இருக்க கண்ட வேலை என்னை பார்த்து கேட்கிறேன். இந்த வருஷமா உங்க மையம் தெரிய வேணான்னு எனக்கு கேவலமா இருக்குடா. ஸ்டைல். டேய், நான் ஒரு முடிவு கொண்டேன். நீ பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி, மார்க்கெட்ல நம்ம இருளாண்டி கிட்ட வேலைக்கு சொல்லி வச்சிருக்கேன். உனக்கு பரிச்சு படிச்சு உனக்கு போய் பாரு, வேலைக்கு சேரு. 4 காசு சம்பாரிச்சு உனக்கு அம்மாட்ட உனக்கு குடுறா. இங்கேறா, படிப்புல தான் ஃபெயில் ஆகிட்டேன், வாழ்க்கையிலையாவது பாஸ் ஆகுடா. திரும்ப உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது கேட்கறியாடா? என்னைக்காவது புத்தகத்தை திறந்து படிச்சிருக்கியாடா? 4 எழுத்து படிச்சா தாண்டா 4 பேர் உன்னை மதிப்பாங்க. என்னமோ போ. சரி, எங்கே கிளம்பிட்டிய? கிளிப்புள்ளைக்கு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த முடி வெட்டி தொல்லடான்னு மனுஷனா தெரியவ. எப்ப பரிச்ச? நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. உட்காந்து படிடா. இல்லை, இங்கே உட்காந்து படித்தா படிக்க முடியாது, நான் தோப்புக்கு போகிறேன். ஏன்டா வீட்டில் உட்காந்து படிக்காத கூட தோப்புல படி போகிற போது சொல்கிற வச்சு கேட்க மாட்டேன் நீ? போப்பா, நான் அங்கே போய் படிச்சுக்கிறேன். தருதலை. ஏன் மாப்பிள்ள, எவ்வளோ பச்சாலும் மண்டையிலே ஏற மாட்டேதுரா. மாப்பிள்ள, உனக்கு அது சுத்தமாக ஏறல, எனக்கு ஏறியும் ஏறாமலும் இருக்கு. நான் என்னத்தை சொல்ல? புரியலையே. நான் வேணா புரிய வைக்கிறேன் மாப்பிள்ள. ஏய், நீ ஒன்றும் புரிய வைக்க வேணாம். பின்னாடி இளநீர் இருக்கு, எடுத்து போட்டு குடிக்கலாம். டேய், மாங்காய் தொப்புல எப்படி எல்லையை கொண்டு வந்தீங்க? காலையில் வரும்போது எடுத்து போட்டு வந்தேன். நீங்கள் எடுத்து போடுங்க, நம்ம அருவா எடுத்துட்டு வந்துடுறேன். என்னன்னாலும் இந்த களவாணி புத்தி மட்டும் நம்மளை விட்டு போக மாட்டேது. பரவாயில்லையா, ஒரு கொலையா இறக்கி போட்டிருக்கேன். நீ கேட்டதுக்காகவே தனியா போயிருக்கு, போய் எடுத்துக்க போ. டேய் குர்ரா. மாப்பிள்ள இந்தா தண்ணி இருக்கா? மாப்பிள்ள கட்டு இருக்கு. சூப்பரா மாப்பிள்ள கட்டு இருக்கு, ஒரு ஆட்டம் போடலாமா? டேய், படிக்க வந்தீங்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? கொத்த போற மாதிரி மூக்குல. மாப்பிள்ள, நீயாடா இப்படி பேசுற? ஆமா, ஒரு ஆட்டம் போடுறோம் மாப்பிள்ள. கண்ணில் கட்ட வேற காமிச்சிட்டீங்க, இன்னும் சும்மாவா இருக்க முடியும்? வாங்க. உட்காரு. கலடா, சீக்கிரம் கலடா. போடு. சீக்கிரம் சீட்டா போடுறா. என்ன ஜோக்கரு? 7. போடு காடை. எடுத்துக்க. முடிஞ்சிச்சா? அப்புறம் நான் எடுத்துக்க. இந்தா. எப்ப பார்த்தாலும் நீயே ஜெயிச்சா எப்படி மாப்பிள்ள? டேய், சும்மா தானே நீங்க தான் விளையாட கூப்பிட்டீங்க. விட்றா, வாடா போலாம். மாப்பிள்ள, நாளைக்கு எக்ஸாமு, எல்லாரும் சீக்கிரம் வந்துடுங்க. வழக்கம்போல லேட்டாக வராதிங்க. ஏய் மாப்பிள்ள, நம்ம இந்த தடவை பிட் அடிச்சாத பாஸ் ஆயிரண்டா. ஆமாம். யோ, சீக்கிரம் வாங்கயா. இல்லை சங்கிலி, சீக்கிரம் தர. அக்கெல்லாம் ஏற்றியாச்சா? ஏற்றிட்டு இருக்காங்கண்ணே. எவ்வளோ நேரம்?
உள்ள போடு. சரக்கு கீழே கொடுத்து பார். எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும். பணம்டா பணம். பார்த்து பொறுமையா பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். இரு வரேன். தள்ளு. நல்ல தள்ளு, நல்ல தள்ளு. போதும் போதும் மூடு. முருகேஷ் வண்டி எடுக்க சொல்றா. அண்ணே முருகேசன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கானே. என்னடா அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, உனக்கு லைசென்ஸ் இல்லை, இப்போ சரக்கு யார் எடுத்துட்டு போவா? தேனி வரைக்கும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான், அங்கே வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கானே. பார்த்து எடுத்துட்டு போயிருவியா? போயிடுவேண்ணே. சரி பார்த்து போங்கடா. சரிண்ணே. பத்திரம். சரிண்ணா.